இந்தோடைய ஜென்ரேட்டருக்கு பசங்களாம் வந்து எப்படி லைஃப்பில் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அப்பாவோடைய எடுத்துக்காட்டு. வாங்குறதா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த இது வந்து நல்ல ரியலிஸ்டிக்காக காமிச்சிருந்தாங்க. எல்லாத்துக்கும் அவங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் படம் இருந்துச்சு. ஹோம் லோன் கிடைக்குது போகுது, இதே விஷயத்த கடைசி வரைக்கும் எண்டு வரைக்குமே ஒரே விஷயத்தை திரும்ப 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 சொல்லி டயர்ட் ஆகிடுச்சு. சூரியவம்சம்ல டான்ஸு ஃபைட்டு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அது படத்துக்கு கொடுத்து டேரக்டர் வந்து சொதப்பலை சொல்லி டயர்ட் ஆக்கிட்டாங்க. அந்த வீடை வச்சு ஆமாம், இல்லைனா உங்களுக்கு ஹோம் லோன் கிடைக்குது, அது வந்து ஒரு பிரச்சனைனால போயிடுது. ஹோம் லோன் கிடைக்குது போகுது, இதே விஷயத்த கடைசி வரைக்கும் எண்டு வரைக்குமே ஒரே விஷயத்தை திரும்ப 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 சொல்லி டயர்ட் ஆகிடுச்சு. மற்றபடி அந்த வீட்டை பற்றியுமே கதை இருக்குது. லேகாக இருக்கா? லேக்லாம் இல்லை, லேக்ன்ற வார்த்தை நான் சொல்ல. பட் என்னென்னா வேறு எதுவுமே இல்லை கதையில். வேறு ஒரு ட்ராமா இல்லை. ஒரு ஹோம் லோன் கிடைக்குது, அது ஏதோ ஒரு பிரச்சனை வந்து காசு போயிடுது. ஹோம் லோன் கிடைக்குது, காசு போயிடுது. இதே விஷயத்த ஒரு 20 வாட்டி காமிச்சிருக்காங்க. சொல்ல வேண்டிய கருத்தை ரொம்ப ஆழமாக சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, ஆழமாலாம் சொல்ல. அவங்க சொல்ல வந்து ஸ்டார்டிங்லேயே புரிஞ்சிருச்சு, அதே திரும்ப 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 சொல்லிட்டு இருந்தாங்க. படம் வந்து நம்ம அடுத்து இதான் மைண்ட் போகணும். ஆமாம், ஒரு 20-25 வருஷம் காமிச்சிருக்காங்க படத்தில். எல்லா வருஷமும் ஒரே பிரச்சனை, அதாவது ஒரே மாதிரி ஹோம் லோன் காசு போயிடுது, ஹோம் லோன் காசு போயிடுது. ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும்ல, இல்லை ஃபேமிலியிலே ஒரு ஹெல்த் இஷ்யூ இல்லை ஒரு டிசாஸ்டர் ஏதாவது வரும், அது மாதிரி ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குது, காசு போயிட்டே இருக்குது. திரும்ப அவங்க எப்போ தான் வாங்குவாங்கன்ற ஒரு இது இருக்குது. பட் அது அந்த மாதிரி எஃபெக்டிவாக இல்லை. டயர்ட் ஆகிடுச்சு மைண்டு. கதை புரிஞ்சிச்சு, என்ன சொல்கிறது அந்த ஸ்டார்டிங்லேயே புரிஞ்சிச்சு. அடுத்தது நடக்கும்போது ஆமாம், இது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருந்தோம்னா ஒரு 20-25 மினிட்ஸில் சூப்பராக நம்ம இது எஃபெக்டிவாக காமிச்சிருக்கலாம். அதே விஷயத்த ஒரு படமாக 3 ஹவராக காமிச்ச மாதிரி சிம்பிளான விஷயம் தான். அது புரியுது, நம்மளுக்கு எல்லாருக்குமே கன்வே ஆகிடும். ஏன்னா ஒரு வீடு வாங்குறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயன்றது. பட் அதை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன். உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கா அப்படி? இல்லைங்க, டயர்ட் ஆகிடுச்சு மைண்டு. அந்த படம் 3BHK மூவி. ஆக்சுவலாக நாங்கள் திருச்சியிலேருந்து வர்றோம். இந்த படம் வந்து இந்த படத்தில் பர்சனலாக என்னோடய ஃப்ரெண்டு சதீஷ்குமாருங்கிறது டெபியூ பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 9 வருஷமாக யூடியூப் சேனல்ஸில் சின்ன சின்ன சேனல்ஸில் ஒரு ரோல் பண்ணவர் ஃபஸ்ட்டு படம் நடிக்கிறாருன்னா அந்த சந்தோஷம் தாங்க முடியாமல் தான் வந்தோம். நான் என் ஃப்ரெண்டு நடிச்சான்றதுக்காக சொல்ல, உண்மையாகவே சொல்கிறேன், படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட வீடு வாங்கணுன்ற ஒரு கனவுடைய ஒரு ஃபேமிலியோட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் டேரக்டர் அவ்வளோ உன்னிப்பாக கவனித்து சூப்பராக எடுத்திருக்காரு. படத்தில் மியூசிக்கு நடிப்புன்னு சொல்லி எதுவுமே குறை சொல்ல முடியாது. எல்லாமே வாழ்ந்திருக்காங்க படத்தில். அவங்க யாருமே நடிக்கலை. சரத்குமார் சார் ஆகட்டும், தேவயானி மேடம் ஆகட்டும், அங்கே உள்ள ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே அங்கேருந்து இவ்வளோ தூரம் நைட்டு ட்ரெயின் பிடிச்சி வந்து ஒரு படம் பார்த்தோமேன்றதுக்கு ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் பார்த்ததுக்கு. கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிக்கும். குறிப்பாக ஃபேமிலியாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இல்லை, சூரியவம்சம்ல டான்ஸு ஃபைட்டு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அது படத்துக்கு கொடுத்து டேரக்டர் வந்து சொதப்பலை. என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்காரு. ஒரு ஃபேமிலி கதை, ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்குறப்ப அந்த வழி, அந்த வீடு இல்லாதவங்களோட வழி அப்படிங்கிறத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு தான் அவர் நினச்சிருக்காரு. அதை 100% கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதனால் ரொம்ப சந்தோஷம். இதில் நிறைய பேர் டெபியூ பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருமே புதுசாக நடித்த மாதிரியே தெரியல. எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கேருந்து வந்து பார்த்ததுக்கு ஒரு ஒரு படம் பார்த்துருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. நல்ல ஒரு படம், நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. இந்த வருஷத்தில் வந்த ஃபீல் குட் மூவியில் அடுத்த ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக அது அமைஞ்சிருக்கு. ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள பாண்டிங் உண்மையுமே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து அடுத்த ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த இது வந்து நல்ல ரியலிஸ்டிக்காக காமிச்சிருந்தாங்க. எல்லாத்துக்கும் அவங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் படம் இருந்துச்சு. ரொம்ப சினிமாட்டிக்காக அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாத்துக்கும் நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி கதைக்கு என்ன தேவையோ அவங்க எல்லாருமே அவங்கவுங்க கரெக்டாக எல்லாமே பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு அப்பா, இந்த மாதிரி ஒரு அப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா ஃபெயிலியர் வந்தாலும் அடுத்தருக்கு வந்து பரவாயில்லப்பா, ஜெயிச்சிடலாம், அடுத்த தடவை ஜெயிச்சலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் ஃபெயிலியர் ஆகும்போது அடுத்த தடவை ஜெயிச்சலாம்னு சொல்லிட்டு தட்டி தோல் கொடுத்து அந்த அளவுக்கு நல்லாவே சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க கதை ஃபுல்லாகவே. இல்லை, வீடு மட்டும் இல்லை, ஃபேமிலிஸ் ஃபுல்லாக ஓவராலாக ஃபேமிலியான ஒரு ஃபீல் குட் மூவி தான். அதுதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, நம்மளும் ஒரு வீடு கட்டிடணும்னு ஒரு பிறந்த எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்கும். நமக்குன்னு ஒரு வீடுன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் அந்த ரெண்டல் ஹவுஸில் இருக்கவங்க எப்படி வீடு கட்டி போகிறாங்களா அப்படிங்கிறது தான் கதை. அதனால் அந்த இதை வந்து நல்லா கனெக்ட் பண்ணி சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க கதையாக. 10க்கு 8.5 தாராளம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு தேவயானியும் அவங்க சரத்குமாரும் ஆக்ட் பண்ணுறாங்க. எப்படி நல்லா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஸ்டோரி தான். எந்த ஒரு இதுவும் குறையும் கிடையாது. எல்லாமே நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஏன்னா சார் 3BHK கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே அந்த வீடை பற்றி மட்டுமே. நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு வீடு வாங்குறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போராட்டங்கள் இருக்குது அதில். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. இது மட்டுமே சம்மந்தப்பட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது மட்டும் சம்மந்தப்பட்டு தான். ஃபுல் ஃபேமிலி தான். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க.
சித்தார்த் என்ன சார் ரோல்? சித்தார்த்து அதான் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கி அவங்க அப்பா அம்மாவுக்கு அதை இது பண்ணுறாரு, வேறு ஒன்றும் இல்லை. சாட்டிஸ்ஃபைடா? ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். ஓவரால் டெய்லி எவ்வளோ சார் தரலாம்? ஒரு 8.59 கொடுக்கலாம். இப்போதைக்கு பசங்க பார்க்குற மாதிரி இருக்குது, ஃபேமிலி நல்லா இருக்கு. என்ன சொல்ல வர்றாங்க இந்த படத்தில்? என்ன சொல்ல வராங்கன்னா இந்தோடைய ஜென்ரேட்டருக்கு பசங்களாம் வந்து எப்படி லைஃப்பில் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அப்பாவோடைய எடுத்துக்காட்டு. அதில் இவங்க இதுக்கு முன்னாடி படம் பார்த்துருக்கீங்களா? ஃபேமிலி மூவிஸ்லாம் நிறையா. பார்த்துருக்கேன். இந்த படத்துக்கு எதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா? நல்லா இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறதுனா குடும்பமாக உட்காந்து பார்க்குற மாதிரி, பசங்க ஃப்யூச்சருக்கு நல்லா ஒரு எடுத்துக்காட்டுன்ற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கும். நல்ல வேலைக்கு போனோம், வாழ்க்கையில் நம்ம எல்லாம் ட்ரை பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஃபுல்லாக வீடை பற்றியுமே கவர் பண்ணுறாங்க. வீடு பற்றி தான் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் வீடு தான். இது வந்து சித்தார்த் வந்து நெகட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க. எந்த விஷயம் தொட்டாலும் ஃபெயிலியர் போகிறாங்க. அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. மற்றபடி ஏன்னா 3 BHKன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த டைட்டிலே தெரிஞ்சு போச்சு, கதை தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு மேலே அது கதை இருக்கலாம். அந்த வீடு மட்டுமே வீடு மட்டும் தான் கதை. ஃபேமிலி இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது எல்லா சொந்த பந்தமே எல்லாம் ஒரு மெமரிஸ் வருவாங்க. அதில் அது நல்லாயிருக்கு. கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு. நல்லா இருக்கு. நாளை ஒரு